டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். ஜிஎஸ்டி வரி விதிப்பில் அதிரடி மாற்றத்தை கொண்டுவர மத்திய அரசு தீவிரம். 2047 ஒரே ஜிஎஸ்டி கொண்டுவர திட்டம். பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது குறித்து எந்த கட்சியும் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. கால அவகாசம் கொடுத்த போதும் மௌனமாக இருந்து விட்டதாக தேர்தல் ஆணையம் குற்றச்சாட்டு. அமைச்சர் ஐ பெரியசாமியை தொடர்ந்து திருவண்ணாமலையில் இடி ரெய்டு. இபிஎஸ் சூசக பேச்சால் பரபரப்பு. திருமாவளவன் பிறந்த நாளை ஒட்டி பல்வேறு தலைவர்களும் வாழ்த்து. சாதிய வேறுபாடுகளை நீக்க வந்த அபூர்வமான தலைவர் என கமலஹாசன் பேச்சு. சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகி வரும் பராசக்தி திரைப்படம். 90s சாக்லேட் ஹீரோ அப்பாஸ் சிவகார்த்திகேயனுக்கு அப்பாவாக நடிக்க உள்ளதாக தகவல். இனி விரிவான செய்திகள். பிரதமரின் அறிவிப்பை தொடர்ந்து ஜிஎஸ்டி வரியில் படிப்படியாக அதிரடி மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளன. சுதந்திர தின விழாவின் போது உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஆண்டு மக்களுக்கு இரட்டிப்பு தீபாவளி என கூறியிருந்தார். அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி திட்டம் கொண்டுவரப்பட்டு வரிச்சுமை குறைக்கப்படும் என்றும் கூறியிருந்தார். இந்நிலையில் தற்போது 4 படிவங்களாக இருக்கும் ஜிஎஸ்டி 2 படிவங்களாக மாற்றப்பட்டு 2047 ஒற்றை படிவமாக கொண்டுவரப்படும் என மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை என தேர்தல் ஆணையம் பதிலடி கொடுத்திருக்கிறது. பீகாரில் வாக்காளர் திருத்த சிறப்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வரைவு பட்டியல் வெளியிடப்பட்டது. இதில் 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டன. இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் பாஜக வாக்கு திருட்டில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியிருந்தன. இதனை மறுத்துள்ள தேர்தல் ஆணையம் கால அவகாசம் கொடுக்கப்பட்டும் எந்த கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்று கூறியிருக்கிறது. திருமாவளவனுக்கு சமூகத்தில் நல்ல பெயர் இருப்பதாகவும் அதை அவர் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். திமுகவின் பாவ மூட்டைகளை திருமாவளவன் சுமக்க கூடாது என்றும் சேரக்கூடாத இடத்தில் அவர் சேர்ந்து விட்டதாகவும் வேறு வழியின்றி அவர்கள் சொல்வதை கேட்பதாகவும் கூறினார். அடுத்த ரெய்டு திருவண்ணாமலையில் என்றும் இபிஎஸ் சூசகமாக தெரிவித்தார். தன்னுடைய சாதியை சொல்லி பலர் கிண்டல் செய்ததாகவும் எனவே தனக்கு சாதிதான் முதல் எதிரி என்றும் கமலஹாசன் தெரிவித்திருக்கிறார். திருமாவளவன் பிறந்தநாள் விழாவில் பேசிய அவர் ஒடுக்கப்பட்ட மக்களை அரசியல்படுத்தும் தலைவர்கள் அடிக்கடி வரமாட்டார்கள் என்றும் அவர்கள் களத்தில் இருக்கும்போது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். பிறப்பால் யாரும் உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ இல்லை என்றும் தெரிவித்தார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நடத்திய பேச்சுவார்த்தை வெற்றியடைந்ததாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். உக்ரைன் போரில் அமைதி நிலவும் வகையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் இது தொடர்பாக உக்ரைன் அதிபர் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பொதுச் செயலாளருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இதனிடையே புட்டின் ட்ரம்ப் சந்திப்பை இந்தியா வரவேற்றுள்ளது. சிவகார்த்திகேயன் நடிப்பில் அடுத்து வெளியாக இருக்கும் மதராசி திரைப்படம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் பராசக்தி திரைப்படத்தில் ரவிமோகன், அதர்வா உள்ளிட்டோர் நடித்து வருகின்றனர். இந்த படத்தில் சிவகார்த்திகேயனின் அப்பாவாக 90s காலகட்டத்தின் சாக்லேட் ஹீரோ அப்பாஸ் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக ஆட்சியில் குறைகளும் உண்டு நிறைகளும் உண்டு என பிரேமலதா தெரிவித்திருக்கிறார். மக்களவை சீட் கொடுக்காததால் அதிமுக மீது பிரேமலதா கடும் அதிருப்தியில் இருக்கிறார். இந்நிலையில் அவர் எந்த கூட்டணிக்கு செல்ல போகிறார் என மாறி மாறி எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இந்நிலையில் திமுக ஆட்சியில் குறைகளும் உண்டு நிறைகளும் உண்டு என்று பிரேமலதா பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமலாக்கத்துறை சோதனை வெறும் ஏமாற்று வேலை என சீமான் கூறியிருக்கிறார். அமலாக்கத்துறை சோதனையால் என்ன பயன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். எங்கெல்லாம் சோதனை நடத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் அவர்கள் பணம் வாங்கி இருப்பதாகவும் அதற்கான ஆதாரம் வேண்டுமானால் தருகிறேன் என்றும் சீமான் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பிற்பகல் 1 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.
டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.